எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் அங்கே போய் சொல்கிறேன். ஓகேவா, வெயிட் பண்ணி பாருங்கள். வெல்கம் நானும் சொல்றேன். ஓகேவா, 80 vlogs. இப்போ நம்ம எங்க போறோம் गाइस? சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டோம். இப்போ நாங்க வந்து இப்போ 2 o'clock போய் இறங்கிடுவோம். 2 o'clock இறங்குவோம், அப்ப சொல்றோம். அதுவும் எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்ல மாட்டோம். Stay tuned for more videos. இல்லையா பாக்குறது சரி போடுது. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. for more information. எடிட் பண்ணி போடு, மூஞ்சில அழகா போட்டு சாவச்சு. இதெல்லாம் கட் பண்ணி ஏசு போங்க. அமைதியா இருங்க. எடுக்கவே இல்ல. ரன்னிங் பண்ணிருக்கிறோம். ஹலோ நாங்களாம் ஆர்கனைசரு. நான் தான் டிக்கெட் வச்சிருக்கேன். அவனை காட்டு. நான் நிக்கிறேன். எங்க நிக்க போறேன்? நாங்க ட்ரிப் வந்திருக்கோம். ஓகேவா, ஓகே. இன்னும் பேச முடியல. இப்போ என்ன गाइस, நாங்க ட்ரிப் போறோம். ஓகே, எங்க போறோம் கேட்காதீங்க. அப்ப சஸ்பென்ஸ். இன்னும் பேச ஆமா. இப்போ மச்சான் அவரை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கலாம் வந்துட்டோம். பண்றா ஒரு ப்ரூவன் சேலடா. அவர் அடிப்பார் ஒரு அடி சொப்ப. நாங்க ஒரு 6 பேர் இருக்கோம் நினைக்கிறேன். மொத்தம் 8 பேர் 7 பேர் வந்திருக்கோம். இல்ல நீங்க வாங்க, நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இவங்களுக்கு ஒரு 6 டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தா எவனையுமே காணோம். எங்க போனான்னு தெரியல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நாங்களாம் தூங்குறதா இல்லையா? இவங்க புதுசா மைக்லாம் வாங்கியிருக்கான் போல. இன்னைக்கு என்கிட்ட காமிச்சான். ஆமா, இன்னைக்கு காமிச்சிருக்கான். நான் தான் இந்த ட்ரிப்போட டிக்கெட் வாங்குறேன். ஆர்கனைஸ் பண்றேன். ஆமா, நான் தான் டிக்கெட் ஆர்கனைசர். இவரே சாப்பாடு வச்சு வந்திருக்காரு. இப்ப அடிக்க போறாரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா மண்ணலி போட்டுறாங்க போல. இத பாருங்க, சீட்டு தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. இருந்தாலும் தூங்க மாட்டேன்றாங்க. நாங்க என்னதான் பண்றது? இல்ல பண்றதே சரியில்லை. இந்த பையன் பண்றது எங்கெங்கயோ போட்டு வச்சிருக்காங்க. நான் என்னதான் பண்றது? எல்லாருக்கும் சீட்டு தாங்க சொல்ல முடியும். யாராவது உங்களோட டீம்ல ஆர்கனைசர் இருந்தாங்கன்னா டேக் பண்ணி விடுங்க. அந்த ஆர்கனைசர் நான் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப எங்கடா போய் வர? புதுசா ஒரு பாப்பா கிடைச்சிருக்கா. இந்த பாப்பா தான் எங்க பாப்பா. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் தூங்க மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் இவங்க தூங்க மாட்டானுங்க நினைக்கிறேன். இவங்க ஃபுல்லா இந்த ரூமிங்ல எல்லாம் இருக்காங்க. நான் என்ன பண்றேன்னு தெரியல. டிக்கெட் ஆனா நான் எல்லாம் டிக்கெட் எடுக்கேன்னு மட்டும் தான் கேட்கறானுங்க. ஆனா உட்கார குறுக்கு இந்த கௌசிக் வந்தா பண்றானுங்க. இவர்தான் எங்க கேங்கோட லீடரு. அப்படியெல்லாம் இல்ல, இவர்தான் எங்க ஜாலியில ஜிம்கார எங்க மாமா அமிதாப் மாமா. பாத்துக்கோங்க, எங்க அமிதாப் மாமா இவர்தான். யூடியூப்ல போட்டுறாங்க. இங்க ஒரு 2 சீட் இருக்கு. ஆனா எதுக்கு இருக்குன்னா எங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. பிளான் பண்ணது என்னமோ நாங்க மேம் வராங்கன்னு சொல்லி கடைசியில நாங்களே வந்திருக்கோம். மேம் வரலன்னு சொல்லிட்டாங்க. பட் மேமோட டிக்கெட் மட்டும் இருக்கு. S4ல 33. அவங்களுக்கு மட்டும் ரோமர் பேத்து போட்டிருந்தோம். அந்த டிக்கெட் மட்டும் அப்படியே இருக்கு. யாருன்னா வரணும்னா வாங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு டிக்கெட் இருக்கு. எல்லாம் செட் ஆயிடுச்சு.
வேகம் வந்துட்டோம். Platform number P இப்போ நம்ம திண்டுக்கல் வந்திருக்கோம். சர்ப்ரைஸ், கேரளா கிடையாது, திண்டுக்கல் தான் வந்திருக்கோம். திண்டுக்கல் தான் இப்போ போக போகிறோம். எங்கே போகிறோன்னு சொல்ல முடியாது. சர்ப்ரைஸ். இந்த வண்டியிலலாம் வந்து வந்தோம். துளசி வண்டி, இந்த வண்டியில் தான் ஜேர்னி ஆரம்பிக்குது. திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து அடுத்து எங்கே போகிறோன்றத வெயிட் பண்ணி பாருங்கள். மத்தி மீனாயிர உப்பு மீன காயிர கண்ணாலதான் என்ன ஊத்தி என்ன வறுக்கிற இந்த மாதிரி ஜிலேபி பண்ண மாதிரி இருக்கு. ஐயோ இதுதான் ஓகே. இந்த மாதிரி ஜிலேபி மாதிரி இருக்குல்ல, அப்படின்னு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் எங்கே வந்திருக்கோன்னு. எஸ், கேரளா வந்திருக்கோம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். நெஞ்சில் என்னவோ நினைச்சு ஞாபகம் வரது. A few moments later. சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத லாக் இல்ல அதனால ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ன நடக்க போகுது. அப்பா, ஒன்ஸ் அகெயின் வெல்கம் தீபக் vlogs. மாட்டிக்காம
கைஸ், நம்ம இங்கே இப்போது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்துச்சுரா அதடா தங்கல்பாரா. இப்போ நம்ம தங்கல்பாராக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக கேரளா குளிர்னு நினச்சி வந்தால் காலைல வெயில் அடிக்குமா, வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். பேர்கில்ஸ் மாதிரி மலையில விட்டாங்க, முக்கால்வாசி எல்லாத்தையும் நடந்து தான் போகணுமா. கொஞ்சம் இருங்க, மேலே போயிட்டு என்னாடியா மேலே போயிட்டு ஒரு வியூவை காட்டுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு போடுங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க. ஓகே நான் வரேன், இருங்க. இப்போ பாருங்க சரி நான் காட்டுறேன். இப்போ மேலே நடந்து போக காட்டுறேன். அது தெரியுதா, அந்த உச்சியில் 2 பேர் நிற்கிறாங்களே. இப்போ அங்கே தான் போகணுமா நடந்து. ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரு கோல்டு. அப்பா முடியல சாமி. அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே பார்த்த வியூ பாருங்க, அருமையாக இருக்குல்ல. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா நோயாளியை கூப்பிட்டு வராதிங்க. அப்போ என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும். ஆமாம். வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா, அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட, பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா, மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பதின் சொல்லு கண்ணம்மா, வானை தாங்கும் மரங்கள் எல்லாம் அந்த ரகசியம் சொல்லும் செல்ல கண்ணம்மா. ஹலோ காய்ஸ், அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கடா போகிறோம்? பாம் ஃபாரஸ்ட் சொன்னாங்க. பைன் ஃபாரஸ்ட் போகிறோம். அடுத்தது நானும் வரேன்டா. பைன் ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம கூட தனுஷும் வரான். தனுஷ் மட்டும் இல்லை, நானே வந்துட்டு இருக்கு. பேசுங்கடா ப்ரோ, பார்க்க கூடாது, பேசணும் பாருடா, பேசணும். நீ வந்து ஏய் அவ வீடியோ யூடியூப்ல பாத்துட்டே இருக்காடா, யூடியூப்ல வந்துச்சு அவன்தானே. வாங்க ப்ரோ, இதுதான் யுவா, இதுதான் போலீஸ்கார புள்ள விஜய். அதுவா அவர் வந்து சச்சின் பண்ண வர விஜய், அவர் அப்படிதான் டிஷர்ட் போட்டிருக்காரு. ஐயே போட்டோ அம்மா. இப்போ நம்ம எங்கே தூக்கம் தெரியுமா? பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். எஸ், இருங்க உங்களுக்கு வியூ காட்டுறேன், நல்லா இருக்கான்னு பார்த்துருங்க. ஓகேவா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் மறக்காம வந்துருங்க. ஓகேவா? ஸ்டே டியூன். கரை வந்த பிறகு பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகு புரியுது உலகை, நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே, இன்றின் இப்போதின் இன்பம் யாவும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமுக்கு வந்திருக்கோம். ஆமாம், இங்கேருந்து அப்புறமா சாப்பிட்டு லேக்குக்கு போக போகிறோம்னு நினைக்கிறேன். இதுன்னு தெரில, ஆக்சுவலாக என்ன ஃபார்மேட்டுன்னு தெரில. ஓகே, பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஆமாம், உங்களுக்கு என்ன சொல்லலாம், கேம்ப் ஃபயர், நைட்டு கேம்ப் ஃபயர் இருக்குது, நைட்டு டின்னர் இருக்குது, எல்லாமே காட்டுறேன். வாங்க, வெயிட் அண்ட் வாட்ச். அதோ தெரியுதா, இதுதான் கேம்ப் ஃபயர். இந்த பாருங்க, அப்படியே பசங்கள்லாம் அப்படியே எல்லாம் உட்காந்து ரவுண்டாக போட்டு போயிடலாம் ஜாலியாக.
இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? போட்டிங் பண்ண வந்திருக்கோம். இல்லை என்னடா இவ்வளோ தான்டாக்கா? நீ எக்ஸ்பெக்டேஷன் நீ போச்சு. என்ன பேசுனா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போட்டிக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக எல்லோரும் வந்து துடுப்பு வச்சதில் போட்டு போயிட்டாங்க. நாங்கள் பெடல் பண்ணுற போட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் வரேன். பெடல் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக நான் நினச்சி பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசாமல் நாங்கள் துடுப்பு வாங்கி போயிட்டு இருக்கோம். ஆமாம் சரி, ஒரு தனியாக ஒரு வரையில் கூட வந்தால் வீடியோ வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன். இங்கே இன்றே ஆகிறேன். அங்கே போட்டு இது பண்ணுறோமா, அந்த போட்டு இடத்து விட்டு அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த பாலை வழியாக அப்படி வந்து அப்படி இப்படி வரணும். மாலை போடுது முடிச்சு தெரிஞ்சு அவ்வளோதான். இனிமேல் ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டில் ரூமுக்கு போய் ரெஸ்ட்டு தான் இருக்கணும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு என்னென்ன சாப்பிட்றோன்றது என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபக் வ்ளாக்ஸ். இது அம்பானி பரம்பர அச்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா. நாம கொண்டு முறை பலமுறை கொண்டாது பணமழதா. நாம முன்னேறும் படி கேட்டு என்றாச்சு நம்மாடு இரு கேட்டு. இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு. ஓஹோடு நம் சாதகா. ஆடாம ஜெயிச்சோமடா நம்மே நீ பாடாம ஜெயிச்சோமடா. ஓடாம ரன் எடுத்தோம் சும்மாவே உட்காந்து விண்ணெடுத்தோம். கடல் எற போட்டு தக்கே போட்டு தக்கே சக்க போட அன்னித போட்டு தக்கு. போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு. போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு. வங்க கடல் எற போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு தூக்கு. எரிக்கிச்சு பட்டனடி ஏத்திக்கிட்டா நம்ம பாட்டு ரெடி. பார்த்து யாரு பார்த்து தாக்கு. ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு